நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வடபெரும்பாக்கத்துலேருந்து கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. என்னோட ஏசி வந்து ஆன்லாம் ஆகுது, ஆனால் கூலிங்காக வர மாட்டேங்குது, என்னென்னு வந்து பார்த்து கொடுக்க முடியுமா கேட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம லொக்கேஷன் போயிடுங்க. லொக்கேஷன் போய்ட்டு ஆன் பண்ணி செக் பண்ணோம். பார்த்தா கம்ப்ரஸர் எல்லாம் ரன் ஆக மாட்டேது, அவுட்டோர் ஃபேன் மட்டும் ரன் ஆகிட்டே இருந்தது. சரி என்ன சொல்லிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளும் டாப் சீட்டில் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா கெப்பாசிட்டர் வந்து கிளாம்ப்லேருந்து ரிமூவ் ஆகி கம்ப்ரஸ் மேலே பட்டு மெல்ட் ஆகிட்டு இருக்குங்க. மெல்ட் ஆகி ஆயில் ஃபுல்லாக வெளியே வந்துட்டுருக்கு. சரி நம்ம கிட்ட செக்கிங் கெப்பாசிட்டர் போட்டு ஆன் பண்ணி பார்த்தோம். கம்ப்ரஸர் எல்லாம் பக்காவாக ரன் ஆயிடுச்சுங்க, கூலிங் எல்லாம் வந்தது. கஸ்டமர்கிட்ட வச்சு சார் கெப்பாசிட்டி தான் மாற்றணும், அதான் சார் போயிருக்குன்னு சொல்லிட்டு கஸ்டமர் ஓகே மாற்றிருந்தாங்க. நம்மளும் வந்து கெப்பாசிட்டி வாங்கிட்டு வந்து புதுசு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டுங்க. ரீப்ளேஸ்மெண்ட்டு கரெக்டாக கிளாம்ப் ப்ளக்கரை வச்சு ஸ்க்ரூலாம் போட்டு டைட் பண்ணிவிட்டு நம்ம ஏசி ஆன் பண்ணிட்டு நம்ம ஃபுல்லாக கூலிங் எல்லாம் செக் பண்ணிட்டோங்க. ஒரு செக் பண்ணிவிட்டு கேஸ் லெவலில் எல்லாம் செக் பண்ணிட்டோம். சரி செக் பண்ணிவிட்டு நம்மளும் கீழே இறங்கினாங்க. இறங்கிட்டு பார்த்தா அவுட்டோர் வந்து வைப்ரேஷன் ஆகிட்டே இருக்குன்னு கஸ்டமர் சொல்லிட்டே இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா வந்து எல்லாம் பேஸ் போட்டு புஷ் மாதிரி வைப்பாங்க, ரப்பர் பேட் மாதிரி வைப்பாங்க. இது மாட்டில் என்ன பண்ணியிருக்காருன்னா கெப்பாசிட்டர் வந்து கீழே வச்சுட்டு போயிருக்காரு. இதெல்லாம் எப்படின்னு எங்களுக்கு தெரியல.